அண்மை செய்தி. யுஜிசி வரைவு நெறிமுறைகளை வெளியிட்ட விவகாரத்தில் பாஜக ஆளாத மாநிலங்களின் முதல்வர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் இல்லாமல் மத்திய அரசே ஆளுநர் வாயிலாக நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய பிரதிநிதிகளை கொண்டு மாநிலங்களின் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பது குறித்த வரைவை மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்மையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த வரைவறிக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் பாஜக அல்லாத பிற மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று எழுதியுள்ள இந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் எப்படி துணைவேந்தர் நியமன வரைவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அதே போன்று இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய பிற மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். மாநில அரசு பிரதிநிதிகள் இல்லாமல் துணைவேந்தர் நியமனத்தை மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி அந்த தீர்மானங்கள் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அதன்படி டெல்லி, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்காளம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்தை பின்பற்றி சட்டப்பேரவையில் துணைவேந்தர் நியமனம் குறித்த வரைவை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இளங்கலை, முதுகலை பட்ட படிப்புகளில் கற்கை முறைகளுக்கான குறைந்தபட்ச வரைவு நெறிமுறை 2024 பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் ஆசிரியர்கள், கல்வியாளர் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிடப்பட்ட வரைவு நெறிமுறை 2025 ஆகிய 2 வரைவு நெறிமுறைகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது துணைவேந்தர் நியமனம் குறித்த மத்திய அரசின் இந்த நிலைப்பாடு என்பது மாநில அரசுகளின் உரிமைகளை தெளிவாக மீறும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு உட்பட மாநில அரசுகளின் பல்கலைக்கழகங்களின் சுய ஆட்சியில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதிகாரத்தை மையப்படுத்தி நமது நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய மத்திய அரசின் முயற்சிகளுக்கு எதிராக நாம் ஒற்றுமையாக நிற்பது மிகவும் முக்கியம் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதமானது மேற்கு வங்கம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதப்பட்டிருக்கின்றது.